ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டின்னர் என்னன்னு பார்க்கலாமா? கருவேப்பிலை சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா உள்ளங்காய் அளவுக்கு, எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, புளி கொஞ்சம். புளி வந்து புளிப்பு உங்களுக்கு தேவைன்னா புளி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, லெமன் சைஸில் ஒரு சின்ன தக்காளி, தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீக்கிரம் வதங்கும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1.5 கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. சேம் இதே தான் கொத்தமல்லி சட்னிலாம் இப்படி தான். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இல்லையா? இப்போது எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த டிஷ்ஷு. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரே மாதிரி அரைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரைச்சா நமக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி பிடிச்சி போய் தான் இப்போ சேம் அதே மெத்தடில் செய்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட் ஓகேவா, பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போட்டோம்.